Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இப்ப இருக்க நிலைமை வேற, நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்ற அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்களால தான் பிள்ளைகள் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த ஒலி வாங்கி சரியா எனக்கு கேட்கல. அது என்ன காரணம் தெரியல. நீங்களும் பக்கத்தில் போய் பேசாதீங்க. பக்கத்தில் போய் பேசினாலே அந்த ஒலி வாங்கி இங்கே எங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அதனால நான் அவங்க சொன்னதை கொஞ்சம் தான் குறிச்சிருக்கேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்ன சொல்றாங்கன்னே விளங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. அப்படி ஒரு ஒலி வாங்கியது சரி. ஆனா வாதம் வச்சிருக்கிறது நீங்க கேட்டிருக்கீங்க. கேட்டதுனால தான் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஒண்ணு எனக்கு சந்தேகம் எப்போ வந்துச்சுன்னா, சாமியார் ஆயிட்டாங்க பாருங்க, யாரை கண்டு வெறுத்து ஓடினாங்கன்றதான் நமக்கு தெரியல. அந்த இடத்த வந்து ஒரு படம் சந்தேகமாகி போச்சு. ஆகா, சாமியார்கள் இப்படி போறதுக்கு ஒரு காரணம், வீடே வேண்டாம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நல்லா பேசியிருக்காங்க, பார்ப்போம் அவர் சொல்ற போது என்ன சொல்றாரு, அவர் என்ன விளங்கிக்கிட்டாருன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். வாங்க ராஜ்குமார் வாங்க. நிறைய விஷயங்கள் தாயின் பெருமை எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, 10 மாதம் எத்தனை நாள் தான் நீங்க 10 மாசம் சுமக்கிறேன்னு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு பரிசுன்னு வச்சுக்கோமே. ஆண்களுக்கு உடல் அமைப்புல கருப்பைங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு கொடுத்தா நீங்க சுமக்க மாட்டேன்னா சுமக்க மாட்டேன்னா சொல்லுவோம். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நீங்க வெறும் 10 மாசம் மட்டும்தான் பிள்ளைய சுமக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் மனசிலும் தோளிலும் சுமைப்பவன் எப்போதும் தந்தையாகத்தான் இருப்பான். இதுல வேற ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா, அவரும் அப்பாதான், திருவள்ளுவரும் அப்பாதான். அதனால்தான் சொன்னார், சான்றோன் என ஆக்கிய தாயின்னு சொல்லல, உருவாக்கிய தாயின்னு சொல்லல, கேட்ட தாயின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிள்ளைய சான்றோனாக உயர்ந்தவனாக உருவாக்குவது தந்தை, அதை மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு தாய் சந்தோஷப்படுவாங்கிறதா அர்த்தம். நாங்கள் உணவு கொடுக்கிறோம், நாங்கள் சமைக்கிறோம். நீங்க சமைக்கிற லட்சணம் தான் தெரியுது இல்ல. ஊர் முழுக்க ஹோட்டல்ஸ் ஏன் திறந்து வச்சிருக்காங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நாங்க சந்தோஷமா ஏன் சாப்பிடுறோம். நீங்க சரியா சமைச்சிருந்தா நாங்க அப்படி சாப்பிடுவோமா? ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உணவு கொடுக்கிறோம் பிள்ளைக்கு. அது வேற பாட்டு வந்துருச்சு, பால் நினைந்தூட்டும். தமிழ் பேராசிரியர்னாலே சிக்கலுதான், எதுக்கு எடுத்தாலும் பாட்டை சொல்லிடுறது. ஏன் எங்களுக்கு தெரியாதோ, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொன்னாங்களாம். அதுல ஒரு சூட்சுமம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிள்ளை பசிச்ச உடனே ஓடி போய் அம்மா பசிக்குதுன்னு அம்மாட்ட போயிருவான். சாப்பிட்டு முடிச்சதான் அப்பாடா சொல்லுவானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசி கண்ணை மறைச்சிரும். பசியோட வரும்போது அம்மா சாப்பாடு போடுவாங்க. பசி வயிறு நிறைஞ்ச பிறகு, பசியோட இருக்கும் போது புத்தி வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. வயிறு நிறைஞ்ச பிறகு யோசிச்சு பார்க்கலாம், ஆகா அம்மா இதை சமைச்சு போடுறதுக்கு காரணம் எங்க அப்பா காட்டுலயும் வயல்லையும் உழைக்கிறது தான் காரணம்னு சொல்லி, இந்த சாப்பாட்டுக்கு காரணம் எங்க அப்பாடா அப்படிம்பா. அதுதான் அப்பாடான்றானோ? ஆமாங்க. ஒரு ஆண் சிந்தக்கூடிய வியர்வை உப்பாக இருக்கலாம், அதுதான் அந்த குடும்பத்தை இனிப்பாக மாற்றுகிறது. பிள்ளையுடைய வளர்ச்சியை எல்லாம் சொல்றேன். இதுல வேற பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவது யார்? அம்மா. நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், ஆசிரியர்கள் கூட இருப்பீங்க. எப்பவுமே பையன் தப்பு பண்ணா ஆசிரியர்கள் என்ன சொல்லுவோம்னா, அப்பாவை கூட்டிட்டு வான்னு. இந்த சேட்டை பிடிச்சப்போ என்ன செய்வான், அம்மாவை கூட்டு வருவான். அம்மாவை கூட்டிட்டு வந்து, பையன் வீட்டுல இருக்கான், அம்மா வீட்டுல இருக்கிறது இல்லைங்க. அப்பா வீட்டுல இருந்தாலும் நாங்க இதுக்காக தான் சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். அப்பாவுக்கு லீவா இருக்கும் வந்துடட்டும். இல்ல லீவு நாட்கள் அதெல்லாம் கூட்டு வர மாட்டான், சொல்லவே மாட்டான். என்ன பண்ணுவோம், அம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மாட்ட சொல்லுவோம், பையன் இப்படி தப்பு பண்றான். என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டானே, உலகத்திலேயே உத்தமன்னா என் பையன் தானே இருப்பான். சார் நீங்க தப்பு பண்றீங்க சார், நீங்க சரியில்லை, உங்க பள்ளிக்கூடம் சரி சொல்லிடுவாங்க கடைசி வரை. அதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் இங்கிலீஷ் வாத்தியார் சரியில்லைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் சார்ட்ட போய் தமிழ் சார் சரியில்லைங்க, ரெண்டு பேருக்கிட்ட போய் கணக்கு வாத்தியார் சரியில்லைங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் எங்களுக்குள்ளே சண்டை உருவாக்கிறோம். கடைசி வரைக்கும்
பிள்ளை செய்யற தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பா வருவாரு, வந்த உடனே உங்க பையன் சரியில்லை, கொஞ்ச நாளாவே அவன் நடத்த சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க. பக்கத்துல போய் டேய் என்னடா தப்படா பலார்னு ஒரு அற விடுவாரு. அவன் கரங்கி போய் காலில் விழுந்து உண்மையை ஒத்துக்குவான். அப்பாவினுடைய கண்டிப்பு என்பது அம்மாவுக்கு வரவே செய்யாது. இப்பெல்லாம் அடிக்க முடியும், அடிக்கிறாங்க. அப்பா அடிக்கலன்னா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அப்பா பிள்ளைய அடிக்கலன்னா தெருவில் பல பேருகிட்ட அடி வாங்குற சூழல் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அப்பா கண்டிக்கணும். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் கண்டித்தார்கள், இப்ப ஆசிரியர்களின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ஆசிரியரையும் பணியையும் சேர்த்து அப்பாக்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல வேற குறை சொல்ற, நீங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் என்ன ஒண்ணு சொன்னாங்களே, பிள்ளைகள் தப்பு பண்றதுக்கெல்லாம் அப்பா காரணம்னு. தயவு செய்து அதை சொல்லாதீங்க. பிள்ளைகள் செய்யற தப்பு அம்மாவுக்கு தெரியும். என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிராத, உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிராத, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தெருவுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, அவங்க அப்பா வந்தாலும் சொல்லிராதீங்க. இப்படி பிள்ளை செய்யற தப்ப அப்பாவுக்கு தெரியாமல் மறைப்பது அம்மா. உண்மையா இருந்தா நீங்க கை தட்டலாம். ஏன்னா அப்பாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கட்டும் அதை செய்யலாம். இல்லையா, அதை செய்யறதே இல்ல. நீங்க வேற என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எங்க தெருவுல நடந்ததுங்க. அப்பாவுக்கு தெரியாம, அம்மா வேலை பாக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அம்மாவும் ஒரு பேராசிரியர் தான். அப்பாவுக்கு தெரியாம பையன் பைக் கேட்டான்னு 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது அப்பாவுக்கு தெரியாது. என்ன பண்ணான்னா அந்த பைக்கை ஃப்ரெண்ட் வீட்டுல அவன் பார்க் பண்ணிடுவான். தெரியவே செய்யாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவன் வேகமா போன, ஏன்னா அவன் ரொம்ப வேகமா போவான். அம்மாவுக்கு அதுல ஒரு சந்தோஷம், என் பிள்ளை பறக்கிறான், என் பிள்ளை பறக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து கால் ஒடிஞ்சிடுச்சு. அப்புறமா தான் அப்பாவுக்கு உண்மை தெரியுது. என்னன்னா அப்பாவுக்கே தெரியாம அம்மா தன் காசுல பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்து கெடுத்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களுக்கு பைக் ஓட்டவே தெரியாது. இதுல வேற ஆமா, இதுல உங்க வீட்டுல நடந்ததா? எங்க தெருவுல நடந்துச்சியா. சில உண்மைகளை சொல்லக்கூடாதுயா. நடுவர் அவர்களே, இதுல வேற துறவியா ஒருத்தர் ஆண் பொய்யாச்சுன்னா அப்படியே அம்மா காலில் விழுந்து வணங்கணும், அப்படிதானே? ஆமா. இதுல வேற நீங்க சத்தியமா நான் சொல்றேன், கல்யாணான எல்லா ஆண்களுமே துறவிதானங்க. துறவிதானே. எங்க துறவின்னா என்னது? ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. நாங்க சர்வ சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தானே புருஷனா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்லீங்களா? அந்த நிலையில நாங்க துறவி ஆகிறோம்னா, இதுல வேற தாயின் மடி எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒன்னு புரிஞ்சுக்குங்க, தாயின் மடியை விட தந்தையின் தோள்கள் மிக உயர்வானவை. நடுவர் அவர்களே, புத்தக கண்காட்சி வந்திருக்கும். சில புத்தகங்களை நாம எடுத்து அட்டையை பார்த்து பிரிச்சு படிச்ச உடனே புரிஞ்சிடும். ஆனா சில புத்தகங்களை படிக்கும் போது புரியாதுங்க. படிச்சு மூடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து யோசிக்கும் போது அதுக்கு புதிய புதிய ஞானத்தையும் சிந்தனையும் தரும். படித்தவுடன் புரிந்து கொள்கிற புத்தகத்தை போன்றதுதான் அம்மாவினுடைய அன்பும் பாசமும். நினைந்து நினைந்து மகிழ்ந்து சிந்திக்கிற ஞானத்தை தருகிற புத்தகத்தை போன்றது அப்பாவினுடைய அன்பும் பாசமும். இத புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வேற பிரஜானந்தா, வைசாலி இவர்களை செஸ் சாம்பியன் ஆக்கியது கூடவே செல்லக்கூடிய தாய் தானே. ஒன்னு புரிஞ்சுக்குங்க, 2 பிள்ளைகள் ஒரு வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டே செஸ் விளையாடுறாங்க. இப்ப நிறைய ஸ்பான்சர்ஸ் தர்றாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு பிள்ளைய விளையாட்டுக்கு கொண்டு போகணும்னா எவ்வளவு செலவாகும்? அம்மா வேலை பார்க்கல, அம்மா அந்த பிள்ளையோடயே போறாங்க. அப்பா ரமேஷ் பாபுன்னு ஒண்ணு அவருடைய பேரு. அவர் ஒரு வங்கியில, அவர் ஒரு போலியோ பாதித்த மாற்றுத்திறனாளி, ஒரு வங்கியில அதிகாரியா இருக்கிறார். அவர் உட்கார்ந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் உலக அரங்கில் வெற்றி பெறுவதற்கு தன் உழைப்பை முழுவதுமாக தியாகம் செய்தவர் அந்த அப்பா. ஆனா பத்திரிகைகள் எல்லாம் அம்மாவின் பெயரை சொல்லுகிறது. அப்ப பேர் வாங்குறது அம்மா, சைலண்டா எல்லாத்தையும் செய்யறது அப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்களே, கரூர்ல இருக்கிறோம், பக்கத்துல திண்டுக்கல்ல போன வருஷம் கடந்த வருடம் +2 ரிசல்ட் வரும்போது தமிழ்நாட்டு அந்த கல்வி வரலாற்றிலேயே முதலாக +2 தேர்வுல 6 பாடங்களுக்கும் 100க்கு 100 மதிப்பெண், மொத்தம் 600 மதிப்பெண் வாங்கி சாதனை புரிந்த ஒரு சகோதரி, திண்டுக்கல் நந்தினின்னு பேரு. படிச்சிருப்பீங்க. நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க +2 இதுல தேர்வுல, பொது தேர்வுல. இது அதுக்கு பிறகும் இல்ல, இந்த வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடியும் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய சாதனை.
அந்த சகோதரிட்ட கேட்டாங்க, எப்படிப்பா 600க்கு 600 வாங்குறதுங்கிறது சிரமமோ, எப்படி 600க்கு 600 மார்க் வாங்கி அந்த அளவுக்கு படிக்கணும்னு உத்வேகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்க அப்பா மர வேலை செய்யற, தச்சு வேலை செய்யற கூலி தொழிலாளி. காலையிலே வேலைக்கு போயிடுவாரு. நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். நோயாளியான அம்மா, குடும்ப செலவு, வீட்டு வாடகை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு எல்லாத்தையுமே எங்க அப்பாவுடைய சம்பளத்துல தான் எல்லாம் சரி கட்ட வேண்டி இருக்கு. எங்க குடும்பத்துக்காக எங்க அப்பா உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போறார். இவ்வளவு கஷ்டப்படுற எங்க அப்பாவுக்கு அவர் பெருமைப்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு படிச்சேன், நல்ல மார்க் வாங்கினேன். நாங்க ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகள் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறாள்ங்கிறது தான் முக்கியம். நான் ஒண்ணு கேக்குறேங்க, நம்ம வீடுகள்ல பெண்களை பொறுத்த அளவுல இப்ப நம்ம திடீர்னு மனைவியை ஒரு திட்டு திட்டிருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த தைரியம் வராது, எல்லாருக்கும் வராது. ஒருவேளை ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திட்டு திட்டோம்னா, ஒரு திட்டு தான் நம்ம திட்டுவோம், அவங்க 100-150 திட்டு திட்டிடுவாங்க. நம்ம பரம்பரையே திட்டு தீத்துருவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், கணவன் ஒரு முறை திட்டுனா கூட தாங்கிக்க முடியாத பெண்கள் நீங்க. ஆனா வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஆண், கூட வேலை பார்க்கிற சகோதரர்கள் இவர் சரியா வேலை செய்யலன்னா திட்டுவாங்க. சூப்பர்வைசர் திட்டுவார், மேனேஜர் திட்டுவார், சில நேரங்கள்ல முதலாளியும் திட்டுவார். அத்தனை பேர்த்தையும் திட்டு வாங்கிட்டு அந்த வேலையிலேயே செஞ்சு சம்பாதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? எனக்குன்னு பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுகளை கூட சகித்துக் கொள்கிறான் இல்லையா? அவமானத்தை சகித்துக் கொள்பவன் தான் ஒரு அப்பா. எவ்வளவு சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு உயர்ந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் ஒரு ஆட்டோல ஒரு கவிதை எழுதியிருந்துங்க, நான் ரொம்ப பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். தன் பிள்ளை புத்தகப்பை சுமப்பதை பெருமையோடு பார்த்தான் சுமை தூக்கும் தொழிலாளின்னு எழுதியிருந்தது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். அதாவது ஒரு அப்பா என்ன நினைப்பாரு, தான் சாப்பிடுறதை விட நல்ல சாப்பாடு தன் பிள்ளைக்கு சாப்பிடணும், தான் உடுத்துற ஆடையை விட நல்ல ஆடை என் பிள்ளை உடுத்தணும், தான் போட்டிருக்க செருப்பை விட நல்ல செருப்பு என் பிள்ளை போடணும். அதே மாதிரி நான் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருப்பேன், என் பிள்ளை அதை விட உயர்ந்த வாகனம் வச்சு, தன்னை விட தன் பிள்ளை உயரணும் நினைப்பார். எங்க பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் சேர்க்கறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அப்பா எத்தனை பேர்கிட்ட கையேந்தி நிப்பாங்க. வங்கி வாசல்ல பேங்க் லோனுக்காக காத்திருப்பான். பெரிய தொழிலதிபர்கள் முதலாளிகளை தேடி போவான், இல்ல யாராவது உதவி செய்வாங்களான்னு தேடி போய் கையேந்தி நிற்பான்ல. தன்னை விட தன் பிள்ளை உயரணும்னு நினைப்பவன் எப்போதும் அப்பா தான். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு கவிதை எழுதினாங்க, இதோட நிறுத்திடுறேன். என்னன்னா, கல்லூரி விடுதி வாசல்ல அதை வச்சு செருப்புகள் இருக்கு, விடுதி வாசல்ல செருப்புகளா இருக்கு. அந்த செருப்புகளை பார்த்து ஒரு மாணவன் கவிதை எழுதினான். என்னன்னா, கல்லூரியின் மாணவர் விடுதியில் கலவையாய் கிடக்கும் உயர் ரக செருப்புகளுக்கிடையில் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஒரு ஜோடி ரப்பர் செருப்பு. யாருடைய அப்பாவோ பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார். அவர் அப்பாவின் செருப்பில் பல கிழிசல்கள் தைத்திருப்பார். தன் பிள்ளை உயர்ந்த ஷூஸ் போட்டு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ப ஒரு நினைப்பவன் தான் அப்பா. நான் எப்படி நிறைவு பண்றேன், அம்மா எப்போதும் பிள்ளைகளோடு இருப்பார், அப்பா எப்போதும் பிள்ளைகளுக்காகவே உழைப்பார். மெழுகுவர்த்தி பார்த்திருக்கீங்கன்னா தெரியும், அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது மெழுகு உருகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மெழுகுக்குள்ளால ஒரு திரி இருக்கும் பாருங்க, மெழுகு உருகும், அந்த திரி எரியும். உருகிற மெழுக நம்ம அடுத்தது எதுக்காவது பயன்படுத்தலாம். ஆனால் அந்த திரி என்பது கரைந்து எரிந்து காணாமல் போகும். மெழுகு என்பது அம்மா, திரி என்பது எப்போதும் அப்பா. தன்னை தியாகம் செய்பவன் அப்பா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மெழுகு அம்மா, திரிதான் அப்பா. அவர் எரிந்து ஒண்ணுமில்லாம போகிறார். மெழுகையாவது நம்ம திரும்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கல்லூரி வாசல்ல கிடந்திருக்கு பாருங்க அத்தனை செருப்பு, அதுல ஒரு சோடி செருப்பு தான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதுதான் ஆச்சரியம். அப்பனா அந்த கல்லூரியில பணக்காரங்களா படிச்சிருக்காங்க. ஒரு சோடி செருப்பு அந்த கல்லூரியில தன்னுடைய பிள்ளையை கொண்டு படிக்க வச்சிருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். சுமை தூக்கும் தொழிலாளி, அவனை பற்றி சொல்றாரு. எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதுல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நந்தினி, அந்த பொண்ணு எப்படி படிக்க வச்சிரு, யாரால படிச்சிச்சு, யாரை நினைத்து படிச்சிச்சு, அருமையா சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொன்ன விற்பாடு இதுகளுக்கு ஏதாவது விளங்கவா போகுது? கஷ்டம்தான், சிரிக்குதுங்க. வாங்க. எதிரணியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள் வந்தார். 2 ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா வேற பேசியிருக்கிறாங்க.
அங்க சரியா கேட்கல. கேட்கலையா? 2 ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அதுல ராஜ்குமார் சார் ஒரு ஆங்கில ஆசிரியர். ஆமா. இவ்வளவு நேரம் அவர் பேசுனதுல இருந்து ஒரு முறையாவது அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பத்தி பேசவே இல்லை. அவர் பிள்ளைகளை வளர்த்ததை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆட்டோ பின்னாடி எல்லாம் என்ன வாசகம் எழுதி இருக்குன்னு தேடி தேடி போய் பார்த்திருக்கிறார். இன்னொரு வேலை என்ன பார்த்திருக்காரு, எதிரணியில உள்ளவங்களுக்கு யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியும், யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறாரு. பிறகு எந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் அப்பாக்கள் செருப்பு போட்டு வந்திருக்கிறாங்க, அது என்ன செருப்பு போட்டு வந்திருக்காங்க, அது என்ன மாடல், இதை ஒரு ஆய்வாகவே அவர் செய்திருக்கிறார். நீங்க இதை ஒரு PhD பண்ணீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு நீங்க பேராசிரியரா போகக்கூடிய ஒரு தலைப்புல பேசணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டாமாமா? என்னமா நீங்க செஞ்சுட்டு போகலாம். அதுக்காக பொய்யா சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நாங்களும் ஆட்டோ பார்த்ததே இல்லையா? அவர் பேசுற பூரா பொய்ன்றீங்க. எல்லாமே பொய் தான். அவர் சொன்ன பூராமே பொய் தான். ஆட்டோ வாசகம் அவருக்கு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கா? நான் வரும்போது இன்னைக்கு ஒரு ஆட்டோல பார்த்தேங்க, உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதே. நீங்க பாக்குற ஆட்டோலாம் இப்படி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆட்டோ இருந்தா எங்களுக்கு ஒரு ஆட்டோ இருக்காதா? அதானே இருக்கும்யா. அவருக்கு ஒரு பாஷானா எங்களுக்கு ஒரு மாணிக்கம் இருக்கத்தானே செய்வார். இதுல செருப்பே போடாம அப்பா ஒரு ரப்பர் செருப்பு பார்த்தாங்க. நிறைய ஸ்கூல்ல அம்மாக்கள் வந்திருப்பாங்க பிள்ளைகளை பார்க்க. ஆனா வாசல்ல ரப்பர் செருப்பு இருக்காது, எந்த செருப்பு இருக்காது. ஏன்னா தான் செருப்பு கூட போடாமல் தன் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற அம்மாக்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வெளியில செருப்பு இல்லாதனால ராஜ்குமார் சாருக்கு தெரியல. இனிமே நீங்க ஸ்கூலுக்குள்ள போய் யார் யார் செருப்பு போட்டிருக்காங்க போடலை என்பதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் நல்லது. இதுல எங்க அணித்தலைவி அம்பிகா அவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நீங்க பாத்தீங்களா? நீங்க 1 கோடி பே அப்படின்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாங்களே. நீங்க பாத்தீங்களா? அவங்க கார் ஓட்டிட்டு போறாங்க. கல்லூரிக்கு கார் ஓட்டிட்டு போற ஒரு பேராசிரியை பார்த்து உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா உழைப்பாரு, வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு, அதோட அவர் கடமை முடிந்து விடுகிறது. பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லலைங்க. அப்படிலாம் அப்பாவை நம்ம சொல்ல ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப என்ன அப்பா அர்த்தம்? வீட்டுல நடப்பதை பத்தி அப்பாவுக்கு தெரியலங்க. அவங்க சொன்னாங்க, நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க. அவங்க அப்பா கூலி வேலை செய்யறாங்க, காலையிலே வேலைக்கு போயிருவாரு, இரவு தான் திரும்பி வருவார். அப்ப அந்த 24 மணி நேரத்திலே ஒரு நோயாளி தாய் தான் தன் பிள்ளையை வளர்த்து இவ்வளவு வசதிகளையும் அந்த சின்ன வீட்டுக்குள் செய்திருக்கிறாள் என்பதுதான் அவர் சொல்லாத உண்மை. அதனாலதான் சொன்னது பொய்ன்னு, சொல்லாததுதான் உண்மை. நம்ம அதை தாங்க பார்க்கணும். பிரக்ஞானந்தாவை பத்தி சொன்னாரு. ஒரு அழகான ஒரு புகைப்படம் போட்டிருந்தாங்கய்யா. பிரக்ஞானந்தாவும் கால்சனும் நார்வேல செஸ் விளையாடிட்டு இருக்காங்க உள்ள ஒரு அறைக்குள்ள. அந்த அறை வாசல் இருக்கு இல்லையா, கதவுக்கு வெளியில 2 அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வெள்ளக்கார அம்மா, நம்ம தமிழ்நாட்டு அம்மா. இந்த புகைப்படத்தை போட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க, உள்ளே 2 மகன்கள், வெளியே 2 அம்மாக்கள். அப்பாக்கள் சம்பாதிக்கிறார்கள், அம்மாக்கள் தான் பிள்ளைகளை சாதனையாளர்களாக மாற்றுகிறார்கள் என்று எழுதுவோம். நாங்க அப்பா சம்பாதிக்கலன்னு சொல்லி சம்பாதிச்சனால தானமா அவர் மாத்த முடியுது. சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க உயர்ந்துருவாங்களா? சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க வளர்ச்சி அடைந்துருவாங்களா? அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய உடல் நலத்தை, அவங்களுடைய புத்தியை ஒருநிலைப்படுத்துகிறது அம்மாவா தானங்கயா இருக்கும். அப்பாவுக்கு இதுல பங்கு இல்லங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இதுல ஒரு அப்பாவை பத்தி சொல்றார், அம்மா 2.25 லட்சத்துக்கு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துக்கிறான். இது கூட தெரியாட்டி அவர் என்ன அப்பா? ஏங்க, ஒரு அம்மா அக்கவுண்ட்ல இருந்து 2.25 லட்சம் ரூபாய் எடுத்துறியே, நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிடறாரு. அம்மா முகத்தை பார்த்து ஏமாந்து போனாருமா. ஏடிஎம் என் வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டு நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் எதுக்கு 2000 ரூபாய் எடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அப்பா 2.25 லட்சம் ரூபாய் எடுத்தது கூட தெரியாம இருக்கிறாருன்னா இவர் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பார்? சொல்றது பூரா வாயிலிருந்து வர்றது பூரா பொய். அப்பா கண்டிச்சு பலார்னு அடிச்சிருவாராம், அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பானா? எந்த தேசத்துல இருக்கான் அப்படி ஒரு பிள்ளை? நீங்க அடிச்சு பாருங்க, உங்க வீட்டுல பிள்ளை இருக்குல்ல, நீங்க அடிச்சு பாருங்க, மறுநாள் இருந்து நீங்க வெளியில நிப்பீங்க, வீட்டுக்கு வெளியில. எங்க இன்னைக்கு அடிக்க முடியுமா பிள்ளைங்கள? ஆசிரியரும் அடிக்க முடியாது, அப்பாவும் அடிக்க முடியாது. ஆனால் பிள்ளை எப்படி திருந்தும்? அப்பாவின் கண்டிப்புக்கு திருந்தாத பிள்ளை அம்மாவின் கண்ணீருக்கு மட்டும்தான் திருந்தும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எங்க புலவர் ஐயா சொன்னாங்க, எப்பேற்பட்ட ஒரு தகப்பனை பத்தி அவர் சொன்னார் தெரியுமா? அந்த மேடையிலே பதிவு செய்திருந்தார். அதை கேட்பதற்கு இன்னும் 4 காதுகள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தகப்பன் என்றா அப்படித்தான் இருக்கணும். மகன் 30 மார்க் எடுத்திருக்கிறான், ஏன் 100 மார்க் எடுத்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், குடும்பம் அனாதையாக போய்விடும். அதனால அவன் 30 மார்க் எடுத்திருக்கான். உடனே அப்பா அவனை கட்டி தழுவி, நீ என் மகன் அல்லவா, அதனால்தான் 30 மார்க் எடுத்திருக்கிறாய், அடுத்த முறை இன்னும் கஷ்டப்பட்டு 20 மார்க் எடு, அப்பா இன்னும் இன்பமாக இருப்பேன், முழு பரீட்சையில் 10 மார்க் எடு, நான் இப்படியே சந்தோஷமாக தெருவில் திரிகிறேன்,
அதற்கு அடுத்த வருஷம் முட்டை மார்க் எடு, குடும்பத்தோடு சேர்ந்து அதை நாம் பொரித்து சாப்பிடுவோம். இது ஒரு அப்பாவா? ஆனா 30 மார்க் எடுத்துட்டு அம்மா கிட்ட போறான்னு வைங்க, அம்மா என்னங்க சொல்லுவாங்க? என்னையா 30 மார்க்னா ஃபெயில் தானையா? ஆமாம்மா ஃபெயில் தான். என்னையா அப்பாவும் சரியா படிக்கல, அம்மாவும் சரியா படிக்கல, அதனால தானடா நம்ம குடும்பத்தை எவனுமே மதிக்க மாட்டாங்க. நம்ம சொந்த பந்தம் மத்தியில நம்மளால தலை நிமிர்ந்து நிக்க முடியுதா? நீயாவது நல்லா படிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். ஒரு பாஸாவது ஆயிருக்கலாம் இல்லையா? ஒரு 50-60 மார்க் எடுத்திருந்தேன்னா அம்மா கௌரவமா என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு 4 பேர்ட்ட சொல்வே இல்லை, என் தம்பி இப்படி ஃபெயில் ஆன. அந்த அம்மாவின் அந்த கண் கலங்கிய வார்த்தைகள் அந்த மோசமான பையனை கூட மாற்றி அமைத்து அடுத்த முறை நல்ல மார்க் எடுக்க வைக்கும் என்றால் அதுக்கு அம்மா தாங்க காரணமாக இருப்பார். ஆண் ஆசிரியர்கள் இதுல பெருமை, ஆசிரியர் தானே பெருமை தான். யார் இதுல ஆண் ஆசிரியர்னு என்ன தனி பெருமை உங்களுக்கு வேண்டி கிடக்கு? காமராஜரை பார்த்தீர்களா அப்படிங்கிறார். நீங்க காமராஜருடைய அம்மாவை பார்த்தீர்களா? காமராஜருங்க சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டார். அவர் பாட்டுக்கு நாடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு எதுங்க சந்தோஷம்? தன் பிள்ளை ஒரு திருமணம் முடித்து அவனுக்கு குழந்தை பிறந்து அதை தூக்கி கொஞ்சிறதானுங்க ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம். அந்த வயது வரும்போது மகன்கிட்ட கேட்கறாங்க, டே கல்யாணம் முடிச்சுக்கோடா, நாடுன்னு ஓடாதடா, கல்யாணம் முடிச்சுக்கோ. அப்ப காமராஜர் சொல்றேம்மா, எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லம்மா, நான் இந்த நாட்டுக்காக உழைக்க போறேன், நீ ரொம்ப தொந்தரவு பண்ணேன்னா நான் சத்து போயிருவேன் அப்படின்ட்டார். சிவகாமி தாயார் தன் பிள்ளையின் தியாக உணர்வை புரிந்து கொண்டு மற்ற தாய் மாதிரி இல்லாம தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால். அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினான், அன்றைக்கு கர்ணனை குந்தி தேவி ஆற்றில் விட்டாள், அதற்கு பின் காமராஜரை சிவகாமி நாட்டில் விட்டார். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராஜரை தேசமே எடுத்துக்கொண்டது என்று சொன்னான் என்றால் அந்த சிவகாமி தாயார் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணும்னு நினைக்காம தேசத்துக்காக என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன் சொன்ன அந்த உணர்வு எவ்வளவு பெரியது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே பயங்கரமா. ஐயா நான்லாம் இவங்கள மாதிரி ரொம்ப பேச விரும்பலங்கய்யா, சுருக்கமாவே பேசி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்கய்யா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்புரா அப்படின்னு ஒரு நகராட்சி, அதுல 30 வருஷமா துப்புரவு பணியாளரா சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. துப்புரவு பணியாளரா ரொம்ப சிறப்பா வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தாமதமாக வராம ரொம்ப உள்ளார்ந்த அன்போட அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார கூட்டம் நடத்துறாங்க. அந்த நகராட்சியில் உள்ள எல்லாருமே ஒரு சின்ன மீட்டிங். அந்த மீட்டிங்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. மீட்டிங் தொடங்குற நேரத்துல திடீர்னு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் திடீர்னு வந்து சேர்றாரு. என்னடா இந்த மீட்டிங்க்கு கலெக்டர் வர்றாரு அப்படின்னு எல்லாம் பதட்டமாக்குறாங்க. அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியால ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு மருத்துவர் வர்றாரு, ஒரு ரயில்வே இன்ஜினியர் வேற வர்றாரு. சரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு விழா நடக்குது. அந்த கலெக்டரை கூப்பிட்டு பேச கூப்பிடுறாங்க. ஐயா நீங்க ஏதாவது பேசுறீங்களா அப்படின்னு. கலெக்டர் நான் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேச வந்த கலெக்டர் சொல்லுகிறார், இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு நகராட்சி பணியாளராக மட்டும்தான் தெரியும், ஆனால் அவங்க இளம் வயதிலேயே கணவனை இழந்து இந்த வேலையை கடினமாக செய்து கொண்டு தன் 3 மகன்களை படிக்க வைத்தார். அதில் ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறார், ஒரு மகன் டாக்டராக இருக்கிறார், ஒரு மகன் கலெக்டராக இருந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். அதுல அந்த கலெக்டர் இன்னொன்னு பதிவு செய்தார். இதுல எங்க அம்மாவை பத்தி நாங்க பெருமை அடைகிற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க 3 பேருமே மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னோம், இந்த வேலையை இனிமே நீ பார்க்க வேண்டாமா, வீட்டுல உட்காந்து ராணி மாதிரி இரு, நாங்க சம்பாதிச்சு போடுறோம்ல. அப்ப என் தாய் சொன்னா, இல்லடா நாம கஷ்டப்பட்ட போது இந்த வேலை தான் நமக்கு சோறு போட்டது, இதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். நாங்க அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் யான் கடமையில் சரியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அந்த கலெக்டர் பதிவு செய்தார். என்றால் ராஜ்குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா என்பவர் திரி மாதிரி, அம்மா என்பவர் மெழுகு மாதிரி. திரி தன்னையே எரித்து காணாமல் போய்விடும், மெழுகு அப்படியே கிடைக்கும். அப்படித்தான் இங்கே ஒரு திரி தான் எரிந்து காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த மெழுகு திரியே இல்லாமல் தன்னை உருக்கி 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 3 பிள்ளைகளை சிலைகளாக உருவாக்கி இருக்கிறது என்றால் தாயின் தியாகம் தந்தையின் தியாகத்தை விட ஒரு படி உயர்ந்தது என்பதை ரொம்ப பணிவோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.